வெல்கம் டு வேல்விக்கி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பாதாள செம்பு முருகன் கோயில் எவ்வளோ ட்ரெண்டிங்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோயிலில் முக்கியமான சிறப்பம்சம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்தம் இல்லாமல் அமைதியாக இருந்து இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. கோயிலில் இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயமும் இருக்குது. அது என்னன்னு நான் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளும் கோயிலுக்குள்ளே போகலாமேன்னு கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கலாமேன்னு முன்னாடி விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கியாச்சு. நம்ம வந்த டைம் மதியம் 1 மணின்றனால கோயிலில் அவ்வளோக்கா கூட்டல. ஏன்னா மதியம் 2 மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்க. பரவாயில்லன்னு நம்மளும் சாமி கும்பிட போயாச்சு. கோயிலுக்குள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரானே கருப்பு சாமி இருப்பார். கருப்பு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த கோயிலில் இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயம் சொன்னேன்ல, அது வேற ஒன்றும் இல்லைங்க, கருங்காலி மாலை தாங்க. ஆமாங்க, கருங்காலி மாலை தாங்க. 8 mm 1400 ரூபாய்க்கும், இங்கே செங்காலி விற்கிறாங்க. செங்காலி 1100 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு வர கருங்காலியை பூஜித்து தரமாட்டாங்க. இங்கே விற்கிறத மட்டும்தான். கொஞ்சம் முன்னாடி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் சிவனும் முருகனும் ஒன்றா இருப்பாங்க. அவங்கள சரி தரிசனம் பண்ணலாமேன்னு பண்ணியாச்சு. நம்ம பாதாள செம்பு முருகன் கோயிலில் பக்தர்கள் ரொம்ப தொலைவிலேருந்து வர்றதுனால கோயில் நிர்வாகம் நிறைய வசதிகளை மென்மேலும் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. கோயில்லையும் அதேமாரி பணிகள் புதுசாகவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போகலாமேன்னு எல்லாம் கோயில் வாசல் முன்னாடி போயிட்டாங்க. கோயிலில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே தான் பாதாளத்தில் செம்பு முருகன் இருக்கிறாரு. இங்கேருந்து நம்ம கீழே போகிற வரைக்கும் அமைதியாக இருந்து வேண்டுதல் வேண்டும்னா கண்டிப்பாக நிறைவேறும். என்ட்ரன்ஸ் ஆனதுமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. சரி, சாமியை நல்லபடியாக வேண்டிக்கிறோமேன்னு வேண்டியாச்சு. கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு. கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் நின்றுருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாங்க, நம்மளும் 2 பிளேட்டை வாங்கிட்டு அன்னதானம் வாங்கலாமேன்ட்டு போனோம். இன்றைக்கி அன்னதானத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். தயிர் சாதத்தை வாங்கிட்டு போய் ஒரு ஓரமாக நின்று ஒரு கட்டு கட்டியா. தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கோயிலில் நல்லா நெய் எல்லாமே போட்டு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அடுத்த முறை திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நீங்களும் நம்ம பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். தேங்க்யூ. ஓகே, பாய்.